ஹாய் ஃபோக்ஸ், AutoTrend அட்வைஸ் செக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நான் உங்கள் விப்ரஜேஷ். இன்னைக்கு நான் இந்த மாருதி சுசுகி பெலேனோ உடைய ஜீட்டா வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கேன். எஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. அதாவது பேஸ் லெவல் சிக்மார்லேருந்து டாப் லெவல் ஆல்ஃபா வேரியண்ட் வரைக்குமே. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னங்கிறது நிறையா பேர் இன்னும் கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் அது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்துருவோமா? எஸ் மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஜீட்டா வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ மாருதி சுசுகி பெலேனோ உடையது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கன்சோல். பொதுவாகவே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டாடா டியாகோடைய டாப் ஸ்பெக் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா வண்டிக்குமே டாப் லெவல் வேரியண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மிட் வேரியண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் ஏசி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பெலேனோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோமேட்டிக் ஏசி கன்சோல். இதனுடைய ஓவரால் ஒர்க்கிங் எல்லாமே சேம் தான். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, டியாகோவாக இருந்தாலும் சரி, இல்லது XL6 இருந்தாலும் சரி, பெலேனோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹுண்டாய் இல்லை வேறு எந்த பிராண்ட் வண்டியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் ஏசியினுடைய ஒர்க்கிங் சேமாக தான் இருக்க போகுது, இன்க்ளூடிங் யூசேஜ் மற்றும் பட்டன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி, அது ஏன் இதை ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்னு சொல்கிறோன்னா, மேனுவல் ஏசியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் கூடுதலான கன்வீனியன்ஸ் மற்றும் கம்ஃபர்ட் ஓரியன்ட் டச்சஸ் வருது. ஸோ இது பார்க்குறதுக்கு டெஃபினெட்லி நல்லா தான் இருக்குது. மேனுவல் ஏசிக்கான அந்த நார்மலான ரோட்டரி நாப்ஸ் ஸ்விட்சஸ் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது டெஃபினெட்லி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அது மட்டும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஏசிங்கிறதுக்கான மெயின் எடுத்துக்காட்டு இதில் ஆட்டோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ பேசிக்கலாக என்ன பண்ணுது இன்கேஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது வண்டிக்குள்ளே நீங்கள் உட்காடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வெயிலில் உட்காடுறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வேணும், நீங்கள் என்ன ஃபேன் ஸ்பீடு வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும் பொதுவாக மேனுவல் ஏசியில். பட் இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஆட்டோ ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வண்டியினுடைய டெம்பரேச்சர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இந்த ஏசி ஃபேன் ப்ளோவர் ஸ்பீடு ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போது டெம்பரேச்சர் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது இல்லை, கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நான் ஏற்றுறேன். ஸோ 21 செட் பண்ணுறேன்னும்போது 21 டிகிரி செல்சியஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஸ்பீடும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேசிக்கலாக என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு செலக்டட் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க இந்த டிஸ்பிளேயில், இந்த கன்சோலில் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடில் ஃபேன் ஒர்க் ஆகும். அது ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஸ்பீடு குறையும். ஏன்னா அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இது ரொம்ப நேரம் நீங்கள் இதே டெம்பரேச்சரில் ஓட்டுறீங்க, இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதையும் சென்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ கண்டினியூஸாக இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுதுங்க. நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இந்த ஆட்டோ மோடில் தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரொம்பவே பர்ஃபெக்டாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஆட்டோ மோட் இல்லாமல் இதை நீங்களே கூட நார்மலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி ஃபங்க்ஷன் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு ப்ளோவர் ஃபேன் ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேன் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேனுவல் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்பவும் போல் ஃபேன் ஸ்பீடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லோவஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மல். ஆனால் ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ரொம்ப வெயிலாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல்லையே இந்த 2 பட்டன்ஸ் இருக்குது. இது 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃப்ராஸ்டர் மற்றும் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர். ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃப்ராஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரெக்ஷனல் ஃப்ளோஸ் பொதுவாகவே எல்லா ஏசி கன்சோல்ஸ்லையும் வந்துடுது. அதாவது டைரெக்ஷனல் ஃப்ளோ எங்கே ஏசி ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அடிக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் காலுக்கும் அடிக்கிற மாதிரி. ஸோ காலுக்கு எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது ஃபுட்வெல்லில் இந்த டேஷ்போர்டுக்கு அடியிலேருந்து கால் நோக்கி ஏர் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் காலுக்கு அடிக்கிற ஏர் ஃப்ளோ. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப வெயிலில் நடந்துட்டு வரீங்க அப்படின்னா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கும் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கும் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த டைரெக்ஷனல் ஃப்ளோ என்ன பண்ணுதுன்னா, காலுக்கு எப்பவும் போல் கூலிங் வரும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ட்ஸ் இருக்குது. பொதுவாகவே எல்லா வண்டியிலையும்
ஏசி இருக்கிற எல்லா வண்டியிலுமே இங்கே வந்து வென்ட்ஸ் வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கான டீஃப்ராஸ்டர் வென்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு டைரெக்டாக வந்து ஏசி ஃப்ளோ வந்து ஆகும். ஸோ அது பண்ணுறதுனால என்னென்னா நீங்கள் வந்து ஹீட்டிங் கூலிங் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விண்ட்ஷீல்டு வந்து டீஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மல் ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான டைரக்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஏசிக்கான ஒர்க்கிங். கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இது வந்து என்னன்னு நிறைய பேருக்கு இன்னும் கூட தெரியலை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ஏர் ஃப்ளோக்கான பட்டன் இது, அதாவது ரீசர்க்குலேஷனுக்கான பட்டன் இது. ஸோ இது இன்கேஸ் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற காற்று, அதாவது ஃப்ரெஷ் ஏராக இருந்தாலும் சரி இல்லை புகையாக இருந்தாலும் சரி எதுவானாலும் வண்டிக்கு உள்ள எடுத்து ஏசி மூலமாக ஃபில்டர் பண்ணி உள்ள ஃப்ளோ கொடுக்கும், கூல் பண்ணி ஏசி மூலமாக வரும். ஸோ என்னென்னா இது மேக்ஸிமம் வந்து இந்த பேட் ஸ்மெல்ஸு புகை எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடும். அதையும் மீறி கொஞ்சம் டெஃபினெட்லி ஃபில்டர் ஆகி அந்த புகை ஸ்மெல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி புகை இருக்கிற ஏரியா, பேட் ஸ்மெல் இருக்கிற ஏரியா அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்னல் டீசர்க்குலேஷன் போடுறது நல்லது. ஏன்னா வந்து இன்டர்னல் டீசர்க்குலேஷன்னா அந்த ஏரை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி மேக்ஸிமம் பேட் ஸ்மெல்ஸ் புகை எதுவும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது இன்டர்னல் டீசர்க்குலேஷன் போடுறது நல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷன். இந்த பட்டன் உட்பட ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், தென் டைரக்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே மேனுவல் ஏசி இருக்கிற வண்டிக்குமே வந்துடுது, இன்க்ளூடிங் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் மற்றும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் ஏசிக்கான ஆட்டோ பட்டன் வருது. கூடவே பலினோடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃப்ராஸ்டரும் வந்துடுது. ஸோ உண்மையாகவே இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸிங். மேனுவல் ஏசி கம்ஃபர்ட்டுக்கு ஓகே, பட் கூடுதல் கன்வீனியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் என்றைக்குமே சிறந்தது. எஸ் மக்களே, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோடைய ஒர்க்கிங் மற்றும் இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.